பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் கிருபையால் முதல் ஜுஸுவை நாம் நிறைவுபடுத்தி அதனுடைய மேல்பார்வையை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். முதல் 10 பக்கத்தினுடைய ஒரு குயிக் ரிவிஷன், ஒரு மீள் பார்வை ரிவ்யூ நம்ம நேற்றைய முந்தைய தினம் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பார்த்துருப்போம். இன்று அதை தொடர்ந்து அடுத்த 10 பக்கங்கள், எந்த பக்கத்திலிருந்து எந்த பக்கம் வரைக்கும், பக்கம் எண் 11 20 வரை, பேஜ் நம்பர் 11 to 20, இந்த அடுத்த அரை ஜுசு, அதாவது முதல் ஜுசுனுடைய அடுத்த 10 பக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் மீள் பார்வை, ஒரு ரிவிஷன் நம்ம பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ், முதல் 10 பக்கம் படித்தது மாஷா அல்லாஹ் பலருக்கு அல்ஹம்துலில்லாஹ் பலனுள்ளதாக இருந்திருக்கு. உங்களுடைய கருத்துக்களை பார்த்து கொள்ள முடிந்தது. அல்ஹம்துலில்லாஹ், உங்களுடைய துவாக்களை எப்பொழுது பார்க்கும் பொழுதும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்திக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய இந்த முயற்சியை அங்கீகரிக்கணும். நன்மையான விஷயங்கள் நமக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் நம்மளை கபூல் செய்து கொள்ளணும். நல்ல விஷயங்களை நம்ம அதிகம் கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. நல்ல உள்ளங்களோடு நல்ல எண்ணங்களோடு எனக்காகவும் இந்த வகுப்பு நடைபெறுவதற்காக வேண்டி பின்னால் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய நன்மக்களுக்காக துவா செய்யக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா மென்மேலும் அருள் புரிவானாக. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா எல்லா ரீதியிலும் எல்லா விதமான நலன்களையும் வளங்களையும் இம்மை மறுமையில் வழங்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ நம்ம 11வது பக்கத்துக்கான ரிவிஷனை இப்போ நம்ம பார்ப்போம். பக்கம் எண் 11, பேஜ் நம்பர் 11ல் நம்மளுக்கு 4 செய்திகள், எல்லா பக்கத்துலையும் 4 செய்தி தான். அந்த அடிப்படையில் 10வது பக்கம் வரைக்கும் நம்ம ரிவ்யூ பண்ணுறது கொஞ்சம் நல்லா ஞாபகத்தில் இருக்குல்ல. 10 பக்கம் உங்களுக்கு அப்படியே மைண்டில் இருக்கணும் மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி. முதல் 6 ஜுஸில் நம்ம என்ன படித்தோம் அப்படிங்கிறது மாஷா அல்லாஹ் ஞாபகத்தில் இருக்கும். இந்த 4 பக்கம் வரைக்கும் ஒரு விதமான செய்திகள் வந்துகிட்டே இருந்தது. அந்த 5வது பக்கத்திலிருந்து பனி இஸ்ராயேலுடைய வரலாறு ஆரம்பித்து 6 பக்கங்கள், 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் நம்ம பனி இஸ்ராயேலுடைய வரலாறு தான் வந்துகிட்டே இருந்து அவங்களோட ஒவ்வொரு விதமான குளறுபடிகள், அவர்களுடைய நன்றி இல்லாத விஷயங்கள், அவர்கள் சட்டத்தை மீறியது, அல்லாஹ்வுடைய நபிமார்களுக்கு அவர்கள் செய்த மாற்றங்கள், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சி தான். ஓகேங்களா? 11வது பக்கத்தில் 4 செய்தி. இதில் அல்லாஹ் தஆலா முதல்ல என்ன சொல்ல வரான், இதை நம்ம எப்படி நம்ம பாயிண்டரை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். 11A, 11B, 11C, 11D. 11A அறியாமை கூட்டம் மற்றும் அறிஞர்கள். அதாவது யூதர்கள் இருக்கக்கூடியவர்கள் அறியாமை கூட்டமும் இருக்கிறாங்க, அவர்கள் அறிஞர்களும் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் என்ன நிலையில் இருக்கிறாங்க, இது நம்ம 11Aல பார்த்தோம். 11B நரகம் எங்களை தீண்டாதுன்னு அவங்க சொன்னாங்க. 11C நீதியினுடைய ஆளுமை, அதாவது உண்மையான அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய இறை நியதியினுடைய ஒரு முடிவு என்னன்னு நம்ம பார்த்தோம். 11D பனி இஸ்ராயேல் இடத்துல அல்லாஹ் தஆலா பெற்றுக்கொண்ட ஒரு உடன்படிக்கை அல்லாஹ் தஆலா திரும்ப நினைவுபடுத்துகிறான். சரி, இப்போ விரிவாக பார்க்குறதா இருந்தால் 11A என்ன சொல்லுது? அறியாமை கூட்டம் அறிஞர்கள் என்ன, இந்த 77லேருந்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அவங்கள்ட்ட கேட்குறான், அவர்கள் மறைத்து வைக்கக்கூடியவற்றையும் அவர்கள் வெளிப்படுத்தக்கூடியவற்றையும் அல்லாஹ் தஆலா அறிகிறான் என்று அவர்கள் விளங்க வேண்டாமா, புரிய வேண்டாம் என்று சொல்லி, அவர்களில் உம்மிகளும் இருக்கிறார்கள். வேதத்தை பற்றியான அறிவே இல்லாத, ஞானமே விளக்கமே இல்லாத, வெறும் யூகங்களை மட்டும், தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள், யூகங்கள், கற்பனைகளை மட்டும் பின்பற்றக்கூடிய பாமரர்களும் அந்த யூதர்களில் வேதம் வழங்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி வேதத்தை கையில் பெற்றுக்கொண்டு அதை மாற்றி அமைத்து, உலக ஆதாயத்துக்காக வேண்டி மாற்றி அமைத்து, அல்லாஹ் இப்படிதான் சொல்லியிருக்கான்னு பொய்யாக மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய போலி போப்புகள், பாதிரிமார்கள், அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. ஃபவீலுல் மிம்மா கதபத் ஐதீஹிம், அவங்க கரத்தாலேயே வேதத்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மாற்றி திரித்து அது இதுதான் அல்லாஹ்வுடைய வேதம் என்று போய் சொல்லக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய கேடுதான். வயல் என்றால் என்ன என்பதை பற்றிலாம் நம்ம விளக்கமா பார்த்தோம். அல்லாஹ் தஆலா இப்படி சொல்றான். அப்ப 11A செய்தி என்ன? இந்த யூத கூட்டத்துல ஒன்றும் தெரியாத, படிப்பறிவு இல்லாத, அதாவது வேத விளக்கம் இல்லாத பாமரர்கள், அறிவற்றவர்களும் மடையர்களும் இருக்கிறார்கள். அதே மாதிரி வேதத்திலேயே கையாடல் செய்யக்கூடிய, மாற்றி அமைத்து ஹராம் ஹலால்களை எல்லாம் மாற்றி அவங்களுக்கு தோதுவாக உலக ஆதாயத்துக்காக வேண்டி மாற்றி இதுதான் அல்லாஹ் சொன்ன வேதம் அப்படின்னு சொல்லி, அல்லாஹ் இப்படிதான் நம்மளை சொல்லியிருக்கான்னு சொல்லி ஏமாற்றக்கூடிய இப்படிப்பட்ட அயோக்கியர்களும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா 11Aல சொன்னார். 11B அவர்களுடைய ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு நிலைப்பாடு என்ன, நரக நெருப்பு எங்களை தீண்டாது, கொஞ்ச நாள் தான் நாங்கள் நரகத்தில் இருந்தால் இருப்போம்,
என்று அவர்கள் சொன்னாங்க. நரகத்துக்கு நாங்கள் அப்படி போக மாட்டோம், போனாலும் சிறிது நாட்கள் தான் இருப்போம். அந்த கொஞ்ச நாட்கள் எவ்வளோங்கிற விளக்கெல்லாம் பார்த்தோம். 7 நாட்கள் என்று சில முஃபஸிரீன்கள், 40 நாட்கள் என்று சில முஃபஸிரீன்கள், அதெல்லாம் நம்ம படித்தோம். அதெல்லாம் உங்கள்கிட்ட நோட்ஸ் அப்படியே பக்காவா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் திரும்ப ரீகால் பண்ணிக்கிறீங்க. ஹைர், அல்லா தலா கேட்டு நீங்கள் ஏதாவது உடன்படிக்கை செஞ்சுருக்கீங்களா? அல்லா தலா அதுக்காக அவங்கள்ட்ட கேட்டான். அடுத்து 11C பார்த்தோம். இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அல்லாவுடைய நேதி என்ன? யாரா இருந்தாலும் பாவம் செய்து யாருடைய பாவம் அவர்களை சூழ்ந்து விட்டதோ அவங்க நரகவாதிகள், அவங்க நரகத்துக்கு தான் போகணும். யார் நன்மைகளை செஞ்சாங்களோ, ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்தார்களோ அவங்க சொர்க்கவாசிகள், சொர்க்கத்தில் நிரந்தரமா இருப்பாங்க. இதுதான் அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய பொது நியதி என்று 11C பார்த்தோம். 11D திரும்ப பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லா தான் நினைவுபடுத்தலாம். இந்த மாதிரி சொர்க்கம் எங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்காதீங்க, நரகத்துக்கு போக மாட்டோம், போனா கொஞ்ச நாள் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளைகளை ஒழுங்கா நீங்க பின்பற்றுங்க. உங்க இடத்தில் நாம் வாக்குறுதி பெற்றோம் என்னவென்று, அல்லாவுக்கு நீங்கள் மாறு செய்யக்கூடாது என்று, அல்லாவை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்றும் முதலாவது. 2வது, பெற்றோர்களிடத்தில் அழகிய விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், உறவினர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், அனாதைகளிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், ஏழைகளிடத்தில் நீங்கள் நல்ல அழகிய விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் உங்களிடத்தில் நாம் ஒப்பந்தம் பெற்றிருக்கிறோம். மக்களுக்கு நல்லதையே நீங்கள் கூற வேண்டும் என்றும், தொழுகையில் நிலைநாட்ட வேண்டும் என்றும், ஜகாத் கொடுக்க வேண்டும் என்றும், இந்த 8 விஷயங்களை உங்களிடத்தில் உடன்படிக்கை பெற்றோம். சும்மா வல்லைத்தும், பிறகு நீங்கள் தவல்லைத்தும், பிறகு நீங்கள் புறக்கணித்து திரும்பி விட்டீர்கள். அதை பின்பற்றுறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க மாறு செஞ்சிட்டீங்க. சிலரை தவிர, சிலர் மட்டும் உங்களை நல்லவர்கள் இருக்கிறாங்க, பெரும்பாலும் மீறியவர்கள் தான் இருக்கிறீங்க என்று அல்லா தஆலா சொல்லி முடிச்சு. அது 11D. ஓகே, 12th பேஜுடைய 4 செய்திகள் என்ன? இரத்த உடன்படிக்கை, இரத்தம் ஓட்டக்கூடாது என்று அல்லா தஆலா உங்கள்ட்ட செய்த உடன்படிக்கை. 12A இரத்த உடன்படிக்கை. 12B கொலை மற்றும் வெளியேற்றம், அவர்களில் சிலரை கொலை செய்யறாங்க, வெளியேற்றாங்க. இதை பார்த்தோம் 12B. 12C சிலதை ஏற்று சிலதை, அவர்கள் வேதத்தில் சிலதை ஏற்று சிலதை மறுத்தல். இது 12C. 12D மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களை இவர்கள் எப்படி நடத்தினாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். எங்க பிரீஃபா பார்ப்போமா? இரத்த உடன்படிக்கை அப்படின்னு சொன்னா அல்லா இடத்துல செய்த உடன்படிக்கை. 11D போன பக்கத்தினுடைய கடைசியில அந்த 8 விஷயத்தின் மீது உடன்படிக்கை பெற்றதை சொல்லிட்டு அடுத்து தொடர்றான். இன்னும் ரத்தங்களை ஓட்டக்கூடாது, உங்களில் சிலரை வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாதுன்னு சொல்லி நம்ம உடன்படிக்கை பெறலையா? சும்மா அகரர்த்தும், நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள், அதற்கு நீங்க வாக்குமூலம் கொடுத்தீர்கள், சரி கட்டுப்படுறோம் கடைபிடிக்கிறோம்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் 12B இடத்துல சொல்றது என்னது அப்படின்னா, ஆனா நீங்க அதை கடைபிடிக்கல, உங்களில் சிலரை கொலை செய்தீர்கள், சிலரை வீடுகளிலிருந்து நீங்கள் வெளியேற்றினீர்கள், எதிரிகள் கையில் நீங்கள் அவர்களை ஒப்படைத்தீர்கள் என்ற அளவு தலா சொல்றான். ஆனா என்ன 12C பார்க்கும்போது என்ன உனக்கு தெரியுது? ஆனா அவங்க கைதிகளாக உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா என்ன செஞ்சுக்கிறீங்க? பிணை தொகை கொடுத்து வழி இல்லாம வாங்கிக்கிறீங்க. என்ன வேதத்தில் சிலதை ஏற்று சிலதை மறுக்கிறீங்களா? அதாவது வெளியேற்றக்கூடாது, கொலை செய்யக்கூடாது வேதத்துல சொல்லப்பட்டது, அதெல்லாம் மீறிடுறது. ஆனா பிணை கைதிகளாக உங்க ஆளுங்க வந்தாங்கன்னா வழி இல்லாம பழிப்புக்கு அஞ்சி அவங்கள விலை கொடுத்து நம்ம மீட்டு எடுக்கலனா, பிணை தொகை கொடுத்து மீட்டு எடுக்கலன்னா எல்லாரும் நம்மளை தப்பா பேசுவாங்கிறதுக்காக அதை மட்டும் நீங்க செஞ்சுக்கிறீங்க. ஓகேங்களா? அப்போ சிலதை ஏற்று சிலதை நீங்க மறுக்கிறீங்களா? இந்த மாதிரி உள்ளே வெளியே விளையாட்டு நீங்க விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா, பாதி ஏத்துக்கிட்டு பாதி மறுக்கிற மாதிரி நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய இழுவை தவிரவும் நாளை மறுமையில தண்டனை தவிரவும் உங்களுக்கு வேற எதுவும் இல்லை என்று அல்லா தஆலா அவங்களை எச்சரித்தான். அல்லா தஆலா அவங்கள சொல்றான், ஏன் இப்படிலாம் செய்யறாங்க? அவங்க உலகத்திற்காக வேண்டி மறுமையை விற்று விட்டார்கள். அதனால் அவர்களுக்கு மறுமை நாளில தண்டனை சிறிதும் குறைக்கப்பட மாட்டாது. போன பக்கம் 11B பார்த்தோம், நரகத்துல கொஞ்ச நாள் தான் இருப்போம் அவங்க சொன்னாங்க. 12B 12C அல்லா தஆலா சொல்றான், இல்ல நீ நரகத்துக்கு போய் உன் நரகத்தினுடைய தண்டனை கூட குறைக்கப்படாது. நீ நாட்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி 7 நாள் தான் குறைச்சு சொல்ற, நிரந்தரமா நீ நரகத்துல இருப்ப. அந்த தண்டனையில கொஞ்சம் குறைவு கூட ஏற்படுத்தப்படுமானா குறைவு கூட ஏற்படுத்தப்படாது. நீ செஞ்ச வேலைக்கு மிகப்பெரிய கொடிய தண்டனையின் பக்கம் நீ திருப்பப்பட இருக்கிற அல்லா தஆலா அந்த யூதர்களை எச்சரிக்கிறான். 12C. 12D கடைசியா என்ன அப்படின்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்க எப்படி நடத்தினாங்க என்று அல்லா தஆலா சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்து அனுப்பினோம், அதற்கு பிறகு தொடர்ச்சியா நபிமார்களை அனுப்பினோம். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நம்ம தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்தோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு அவங்களை வலுப்படுத்தணும். அவங்க இந்த மாதிரியான தூது செய்திகளை சொல்லும் போதெல்லாம் இவங்க விரும்பாத விஷயமா அது இருந்தது. அதனால பெருமை அடிச்சாங்க, கொலை செஞ்சாங்க, பொய்ப்பித்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்புறம் எங்களோட உள்ளங்கள் எல்லாம் தாளிடப்பட்டிருக்கிறது, மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எதனால சொன்னாங்க? 2 விளக்கம் கூட நம்ம சொன்னோம். ஒண்ணு, நீங்க சொல்றது எங்க காதுல விழுங்கல, நாங்க கேட்க மாட்டோம், இது கேட்க வேண்டிய விருப்பம் எங்களுக்கு இல்லை, போங்க நாங்க கேட்க மாட்டோம்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க, எங்கள்கிட்ட நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற கருத்துல சொன்னாங்க. இன்னொரு கருத்து என்ன, இப்னு அப்பாஸ் அவங்க சொன்ன மாதிரி எங்களுடைய உள்ளங்கள் நற்போதனைகளால் ஆல்ரெடி முற்கூட்டி அது நிறைஞ்சு இருக்குது, கல்வியால் நிறைந்து இருக்கு, நீங்க ஒண்ணு எங்களுக்கு புதுசா சொல்லணும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அவர்களை சரித்தான் என்று நம்ம பார்த்தோம். இதை 12D நம்ம பார்த்தோம். அப்ப 12வது பக்கம் அவர்களை பற்றிய இந்த செய்திகளோடு தொடர்ந்தது. இப்படி நினைப்படுத்திட்டே வாங்க, செஷனோட நம்ம பார்த்துட்டு அந்த கோர்வையோட நினைப்படுத்திட்டே வாங்க. அப்ப 11வது பக்கம் இந்த 4 செய்திகள், 12வது பக்கம் இந்த 4 செய்திகள்.
13வது பக்கத்துல நம்ம என்ன பார்த்தோம்? அவர்கள் என்ன சொன்னாங்க? எங்க வேதத்தை மட்டும் நாங்க ஏத்துக்கிறோம், மத்ததை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அதாவது உங்களிடத்தில் அல்லாஹ் தரப்பிலிருந்து உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் வந்த போது கூட அதை அவங்க தூக்கி முதுகு பின்னாடி போட்டுட்டாங்க. ஆனா ஒரு நபி வருவதை தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு, காஃபிர்களுக்கு எதிராக துவா செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு நபியை நீ அனுப்புவல்ல, அந்த நபியை வச்சு நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு உதவி செய்வான்னு சொல்லி அவங்க துவா செஞ்சாங்க. கத்ஃபான் கோத்திரத்தார்களுக்கு எதிராக அவர்கள் போர் செய்திருக்கிறார்கள், நிறைய தடவை வீழ்த்தப்பட்டிருக்கிறாங்க, அப்புறம் துவா செய்வாங்க, எல்லாம் அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கான்னு சொல்லி எல்லாம் நம்ம நிறைய சொன்னோம்ல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நபி, அவர்கள் அறிந்த ஒரு நபி, அவர்கள் எதிர்பார்த்த வர்ணனையோடு ஒரு நபி வந்தபோது கஃபாரூபி, அவர்கள் நிராகரித்தார்கள். அன்சாரிகள் கூட சொன்னாங்கல்ல, அன்சாரிகளாகிய நாங்க இஸ்லாத்துக்கு கொண்டோம், மதீனாவில் இருந்த இணை வைப்பாளர்களாக இருந்த நாங்க இஸ்லாத்துக்கு கொண்டோம். ஆனா இந்த வேதக்காரர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, ஒரு நபியை முன் வச்சு துவாலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய பொறாமையின் காரணத்தினால, வீம்பின் காரணத்தினால அவங்க ஏத்துக்காம போயிட்டாங்களேன்னு சொல்லி மதீனாவில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க சொன்ன அந்த வாக்குமூலங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப வேதத்தை நிராகரித்தல், அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை அவங்க கண்மூடித்தனமாக வீம்புக்காகவே அவங்க நிராகரிக்கிறாங்க. 13A. 13B என்ன? குஃபர் என்றக்கூடிய ஒரு கெட்ட செயல்பாடை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டார்கள். அதாவது காஃபிராக இருக்கணுங்கிறத அவங்க சந்தோஷமா திருப்தியா அதை அவங்க பொருந்திக்கிட்டாங்க. அது அல்லாஹ்வுல கேட்கிறான், எதற்கு பகரமாக, ஈமானுக்கு பகரமாக குஃப்ரை நீங்கள் விலை கொடுத்து வாங்கியது என்பது எவ்வளோ கொடியது. ஒரு பொறாமையின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய அருள் தனது அடியாரின் மீது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்டதை, ஒரு நபித்துவம் அவர்களுக்கு கிடைத்ததை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல், பனி இஸ்ரவேலர்கள் தானே இறுதி நபி வரணும்னு நீங்களா ஒரு கதையை சொல்லிக்கிட்டு ஒன்றை நீங்க நினைச்சு வச்சுக்கிட்டு அப்படி வராததுனால, குறைஷிகளிலிருந்து அனுப்பப்பட்டதன் காரணத்தினால பொறாமப்பட்டு ஏத்துக்காம போறீங்களே, இதனால நீங்க அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு மேல கோபத்துக்கு ஆளானீங்க என்று அல்லாஹ் தஆலா இதை சொல்லி உங்களுக்கு மறுமையில கேவலமான இழிவான ஒரு தண்டனை இருக்குன்னு சொல்லி முடிச்சான். இதுதான் அவங்க காஃபிரானது. இதுக்கு முன்னாடியே ஒரு பக்கத்துல நம்ம பார்த்தோம், அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஜாம்னு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருந்தான். இந்த அகிலத்தார்கள் அனைவரோடும் உங்களை மேம்படுத்தணும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா மண்ணு சில உணவுலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு கீரை வேணும், கத்திரிக்காய் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி இறை அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக குஃப்ரை வெளிப்படுத்துறதுனால அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு அவங்க ஆளானாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நிராகரித்து, மூசா அலைஹிஸ்ஸலாம் பெற்று தந்த வெகுமதிகளுக்கு அவர்கள் நிராகரிப்பை வெளிப்படுத்தி அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றார்கள். இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்ஆனை நிராகரித்து ரசூலுல்லாஹ்வை ஏத்துக்காம பொறாமையின் காரணத்தினால அவங்க நிராகரிச்சதின் காரணத்தினால திரும்ப அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு இவங்க ஆளானாங்க. இதெல்லாம் நம்ம விரிவா பார்த்தோம். 13C அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? எங்கள் வேதத்தை மட்டும் நாங்க ஏத்துக்கிறோம், எங்களுக்கு அப்புறம் வந்தது வயக்ஃபுரூன பிமா வரா, எங்க வேதம் தௌராக்கு அப்புறம் வந்தது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி இஞ்சிலையும் குர்ஆனையும் அவர்கள் நிராகரிக்கிறார்கள். ஆனா இஞ்சிலும் குர்ஆனும் அவர்களுக்கு என்னதான் சொன்னது? எனக்கு பின்னால் அதாவது அந்த வேதத்தை உண்மைப்படுத்துகிறது, தௌராவில் இருக்கக்கூடிய செய்தியை உண்மைப்படுத்துது. தௌராவும் அவளுக்கு என்ன சொன்னது? இதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வேதத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றுதான் சொன்னது. உண்மையில் அவர்கள் தௌராவையும் பின்பற்றவில்லை. இந்த குர்ஆன் இஞ்சிலில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை கண் கொடுத்து பார்த்து, அதை காது கொடுத்து கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலும் அவர்கள் இல்லை. தெரிந்தும் புரிந்தும் அவர்கள் வேண்டுமென்றே நிராகரிக்கிறார்கள். வஅன்தும் ஸாலிமூன், அநியாயக்காரர்களாக அல்லாஹ் தஆலா சொல்றான். காலை கன்று எடுத்துக்கொண்டீர்கள் என்பதெல்லாம் இந்த திரும்ப அதை நினைவுபடுத்தி காட்டுறான். மூசா தெளிவான அத்தாட்சிகளோட உங்களுக்கு இறை அத்தாட்சிகளை காட்டின பிறகு கூட சும்மத்தஹதுல் இஜ்ல மின் பஅதிஹி வஅன்தும் ஸாலிமூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறகு நீங்க தூர் சினாக்கு போன பிறகு நீங்க காளை கன்றை வணங்கிய கொடுமைக்காரர்கள் தானே அப்படிங்கிறத திரும்ப அல்லாஹ் தஆலா இங்க சொல்லி காட்டுறான். 13D கடைசியா தூர் மலையை அவர்கள் மீது கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா அவங்க இடத்துல ஒப்பந்தம் வாங்கியதை திரும்ப நினைவுபடுத்தினா. ஒரு தடவை நடந்த சம்பவம் தான் திரும்ப அல்லாஹ் தஆலா நினைவுபடுத்தினா. அவங்க காளை கண்டனுடைய பிரியம் அவருடைய உள்ளத்தில் ஊட்டப்பட்டதின் காரணத்தினால அந்த குஃப்ரை அவர்கள் செய்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா இங்க சொல்லி முடிக்கிறார். 13th பக்கம் அப்படிங்கிறது குர்ஆன் அவங்க நிராகரிக்கிறது, குஃப்ரை அவர்கள் கையில் எடுத்தது, எங்கள் வேதம் மட்டும் எங்களுக்கு போதும், அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் தேவையில்லைன்னு திமிரா சொன்னது. அதுக்கப்புறமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அவகாசம் கொடுத்தான். தூர்மலை அல்லாஹ் தஆலா தூக்கி வைத்து அவர்கள் மீது ஒப்பந்தம் பெற்ற போது நாங்க கேட்டோம், நான் மறுத்தோன்னு திமிரா சொன்னாங்க. சமியனா வாத்தானான்னு சொல்லாம சமியனா அசைனா நாங்கள் மறுத்தோன்னு சொன்னாங்க. வார்த்தையாலும் சொன்னாங்க, செயலாலும் சிந்தி காமிச்சாங்க. இப்படிலாம் சொன்னதன் காரணத்தினால காளை கன்றை வணங்கக்கூடிய முஹப்பத் அவங்க உள்ளத்தின் மீது ஊற்றப்பட்டு அவர்கள் ஷிர்க் செய்யக்கூடிய நிலைமைக்கு அவங்க ஆளானாங்க என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து 14வது பக்கம் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ஒரு மடமைத்தனமான வாதங்கள், அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா பதில் சொல்லிட்டு வர்றான். எங்களுக்கு மட்டும்தான் மறுமைன்னு சொல்றாங்களா? அல்லாஹ் தஆலா கேட்டான், உங்களுக்கு தான் மறுமை, உங்களுக்கு தான் சொர்க்கம்னா இங்க மௌத்தா போறதுக்கு ஆசைப்பட பாப்பா, மௌத்தாரியா, சாகிறதுக்கு தயாரா என்று கேட்கிறான். ஆனா அதுக்கு அவங்க தயார் இல்லை. அவங்க உலகத்திலேயே அவர்களை தான் நீங்க மிகப்பெரிய
பேராசை உலக ஆசை பிடித்தவர்களாக உசுராசை பிடிச்சவங்களா நீங்க பாப்பீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறாங்க. 14 என்ன மறுமை உங்களுக்கு மட்டும் தானா, உங்களுக்கு மட்டும்தான் உயிரை நீங்க அதாவது மௌத்தை நீங்க ஆசைப்படுங்க பாப்போன்னு கேட்டா ஆசைப்படல. 14b அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அவங்க சாதாரண உயிராசை பிடிச்சவங்க இல்லை. இந்த உசுறு மேல பயம் அப்படிங்கிறது யூதர்களோட யாருக்குமே அதிகமா இருக்காது. ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம மௌத்தானோம்னா நம்மளுக்கு மிகப்பெரிய கொடிய வேதனை இருக்கு, நம்மளுக்கு தண்டனை இருக்குங்கிறது தெரியும். இருந்தாலும் உலகத்துல நம்ம அனுபவிச்சுட்டு போயிருங்கிறது தான் இதுதான் அவங்கள்ட்ட இருந்தது. ஸோ அவங்க நீண்ட ஆயுள் கொடுக்கப்படுங்கிறது ஆசைப்படுறாங்க. 1000 வருடங்கள் வாழ வேண்டும் என்று அவங்க ஆசைப்படுறாங்க. 1000 வருடங்கள் வாழ்ந்தாலும் கூட அது அவர்களை அதாபை விட்டு தடுக்கக்கூடியது இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொன்னா. அதெல்லாம் 96ல பார்த்தோம். அடுத்து 14c அடுத்து அவங்களுடைய புது பஞ்சாயத்து. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இவர்கள் எங்களுடைய பகைவர்னு சொன்னாங்க. இதுக்கு பின்னணி சம்பவம் இருக்குங்கிறதெல்லாம் விரிவா டீட்டெயிலா நம்ம பார்த்தோம். யூதர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட பேசி சில கேள்விகள் கேட்டு ஒன்னொன்றுக்கு பதில் சொல்லி ஒன்றுக்கும் சரியான முறையில அதுக்கு அவங்க என்ன சொல்றது அக்னாலேஜ் பண்ணிட்டே வந்தாங்க. கடைசியா உங்களுடைய மாணவர்கள், உங்களுடைய நெருக்கமானவர் யாரு, உங்களுடைய பாதுகாவலர் யாரு, உங்களுடைய நேசர் யாருன்னு கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு சொன்னதுக்கு அப்புறம் போங்க, இந்த விஷயத்துல நீங்க எங்களுக்கு மாற்றமா சொல்லிட்டீங்க, நீங்க மீகாயில்னு சொல்லியிருக்கணும், இல்ல வேற யாராவது சொல்லியிருந்தா அவங்களை பின்பற்றி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஜிப்ரீல் ஆகாதவர்னு சொன்னாங்க. அதுக்கு என்னென்ன காரணம்லாம் நான் தஃசீல்ல சொல்லியிருந்தோம், பார்த்திருப்பீங்க. சோ இந்த ஒரு பிரச்சனையை பத்தி பார்த்தோம். ஆனா அல்லாஹ் அதுக்கு எப்படி பதில் சொன்னா, ஜிப்ரீலை பகைத்து கொண்டவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய அனைத்து மாணவர்கள், அனைத்து தூதுவர்கள், ஜிப்ரீலையும் மீகாலையும் அனைவரையுமே பகைத்தவர்கள் தான் இவங்களுக்கெல்லாம் பகைவனாக எதிரியாக ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குனா. கடைசியா 14d உறுதிமொழியை தூக்கி போடக்கூடியவங்களாக அவங்க இருக்கிறாங்க. எப்போதெல்லாம் ஒரு ஒப்பந்தம் செஞ்சாலும் தூக்கி போட்டுருவாங்க, அதை முதுகுக்கு பின்னாடி ஆக்கிடுறாங்க, அதாவது புறக்கணிச்சிடுறாங்க. அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்கள் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்கிறத 14d பார்த்தோம். அடுத்தது 15வது பக்கம், ரொம்ப முக்கியமான ஒரு பக்கமாக இதை நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். அதாவது சூனியம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இதுல ஆல்மோஸ்ட் ஃபுல்லா வந்தது. 15th பேஜ் அப்படிங்கிறது ஷைத்தான்களை இந்த யூதர்கள் பின்பற்றினார்கள். அப்ப குரானை தூக்கி போட்டதன் காரணத்தினால, இறை வேதங்களை முதுகுக்கு பின்னாடி ஆக்கிட்டதுனால, இறை வேதனை குரான் மட்டும் இல்ல தௌராவையே அவங்க முதுகுக்கு பின்னாடி ஆக்கிட்டாங்க. அதை மாத்தி தேவைக்கு தோதுவா மாத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பின்பற்றவங்க விரும்பாம அவர்கள் சூனியத்தை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 15a சைத்தானை பின்பற்றினார்கள். 15b கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய சூனியத்தை கற்றுக்கொண்டார்கள். 15c தெரிந்தே இப்படிப்பட்ட ஒரு கெட்ட வியாபாரத்தை செய்தார்கள். மறுமை பாலா போனாலும் பரவாயில்லன்னு சூனியத்தை விலை கொடுத்து வாங்கி மறுமையை அவங்க வித்துட்டாங்க. 15d அடுத்த ஒரு பஞ்சாயத்து ராயினான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால ராயினான்னு யாருமே சொல்ல வேணும்னு அல்லாஹ் தஆலா சொன்னது. சரி, அந்த 15a ஷைத்தான்களை பின்பற்றினார்கள். அது விரிவா பார்த்தோம்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது ஹாரூத் மாரூத் எனக்கூடிய 2 வானவர்களை பாபிலோனாவில் இறக்கி அவர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து, நீங்க யாருக்கு கற்றுக் கொடுத்தாலும் இதை ஃபித்னா என்று சொல்லிதான், இதை சோதனை என்று சொல்லிதான் நீங்க கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னா. அதே மாதிரி இதை கத்துக்காதீங்க, கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க காஃபிர் ஆயிருவீங்க, இது ஒரு சோதனையாகத்தானே இது எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது என்று சொன்ன போதிலும் கூட அவர்கள் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம், நாங்கள் காஃபிரானாலும் பரவாயில்லை, எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அதன் பின்னணியில் அவர்கள் காஃபிரானார்கள், சூனியத்தை கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காஃபிர் அல்ல, அவர்களையே சூனியக்காரர் என்றெல்லாம் வதந்திகள் எல்லாம் ஷைத்தான் மூலமாக பரப்பப்பட்டு யூதர்கள் அப்படிதான் நம்பி வந்தாங்க காலங்காலமா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஆனா ரசூலுல்லாஹ் அதை இல்லை என்று சொன்னாங்க. இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா அதை இல்லைன்னு சொல்லி அந்த கருத்தை உடைச்சான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 15a 15b அந்த சூனியத்தை கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க, சூனியத்தை கொண்டு பல ஃபித்னாக்கள் பலவிதமான குழப்பங்களை அவர்கள் விளைவித்தார்கள். அதுல ஒண்ணு கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்துவது என்பதும் சூனியத்தினுடைய ஒரு அங்கமாக அது இருந்தது. இதை திவலா என்றும் சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஷிர்க்னு சொன்னாங்க. சிஹ்ரே ஷிர்க் என்று சொன்னார்கள், திவலா என்பதும் ஷிர்க் என்று சொன்னார்கள். இதெல்லாம் நிறைய ஹதீஸ்கள்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல வருது. இது அரபுகளிடத்திலும் இருந்தது. அதிகமான இணக்கத்தை ஏற்படுத்துறதுக்காகவும் ஒரு விதமான சூனியத்தை செய்வாங்க, பிரிவினை ஏற்படுத்துங்கிறதுக்காகவும் சூனியத்தை செய்வாங்க. அதான் வசீகரன்னு சொல்லுவாங்க, வசீகரம் பண்ணிட்டாங்க. அந்த இணக்கம் ஏற்படுத்துறதுக்கும் அவங்க செஞ்சிருக்காங்க, பிரிவினை ஏற்படுத்துறதுக்கும் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் சூனியத்தில் அவர்கள் கற்றுக்கொண்டது. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையை பாழாக்கக்கூடிய செயல், இது குஃப்ரான செயல் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, இப்படி நீங்க செஞ்சாலும் என்ன சொன்னா அல்லாஹ் தஆலா, வமாஹும் பிதார்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டே தவிர இவர்கள் இதை கொண்டு எந்த தீங்கை விளைவிப்பதில்லை. அப்ப தீங்கை விளைவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் அது நடக்குது, அல்லாஹ் மீறி நடக்கல என்று அல்லாஹ் தஆலா சொன்னா. 15b பார்த்தோம். 15c அல்லாஹ் தஆலா சொல்றான், இதை தெரியாம செஞ்சாங்கன்னு சொல்றதுக்கு இல்ல, மறுமையை பாழாக்கினால் பரவாயில்லை,
வழக்கது அலீமு, அவர்கள் தெரிந்தே இருந்தார்கள் யார் இந்த சூனியத்தை விலை கொடுத்து வாங்குகிறாரோ, அதாவது சூனியத்தை கற்றுக்கொள்கிறாரோ, ஃபித்னாதான்னு சொல்லி அவங்க ஹாரூத் மாரூத் தடுத்தும், நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா காஃபிர் ஆயிருவீங்கன்னு அவங்க தடுத்தும், இல்ல பரவாயில்ல காஃபிர் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி தேர்வு செய்தவர்கள், அதை எடுத்துக்கொண்டவர்கள், அவர்களுக்கு மறுமையில எந்த பங்கும் இல்லை என்று தெரிந்தே இந்த வியாபாரத்தை செய்தார்கள். அதனால் அவர்கள் நஷ்டவழி ஆகிட்டாங்க. அல்லாஹ் தஆலா அங்கே ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்து, அதாவது இறைச்சத்தோடு இருந்திருந்தா நல்ல நன்மையை பெற்றிருக்கலாம், ஆனால் அதை அவங்க அறியணுமே என்ற அல்லாஹ் தஆலா அந்த யூதர்கள் வேண்டுமென்றே குஃப்ரை கையில் எடுத்தாங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். இதை 15C பார்த்தோம். கடைசி 15D வந்து முதல் யாய்வல்லதீன ஆமனு தான் ஆரம்பிதுன்னு சொன்னோம், ஞாபகம் இருக்குல்ல? இந்த 15வது பக்கத்துல தான் அல் குர்ஆனுடைய ஆரம்பத்திலேருந்து நம்ம வாசிட்டு வரும்போது முதல் யாய்வல்லதீன ஆமனு என்பது ஆரம்பிக்குது. முதல் யாய்வல்லதீன ஆமனுடைய முதல் செய்தி என்ன? ராயினான்னு சொல்லாதீங்க. ஏன்னா ராயினாங்கிறத யூதர்கள் மிஸ்யூஸ் பண்றாங்க அந்த வார்த்தைங்கிற விளக்கத்துல நம்ம பார்த்தோம். திரும்ப அதை பத்தி நம்ம விரிவா பார்க்க தேவையில்லை. இதை கொண்டு அவர்கள் வந்து மார்க்கத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இப்படி சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம், இந்த வேதக்காரர்களை பொறுத்த வரைக்கும், இந்த வேதக்காரர்களும் சரி முஷ்ரிக்கீன்களும் சரி, உங்களுக்கு சஹாபாக்களாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நலவு கிடைப்பதை அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய அருள் உங்கள் மீது இறக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளை கொடுக்குறேன், அல்லாஹ் மாபெரும் அருளாளன் என்ற அல்லாஹ் தஆலா சொன்ன இதை நம்ம 15D பார்த்தோம். அடுத்து 16வது பக்கம். 16வது பக்கத்தில் நம்ம பார்த்தது என்பது நஸ்கை பற்றி பார்த்தோம். சரிங்களா? நஸ்க் என்றால் நாசிக் மன்சூக். நாசிக் மன்சூக் பற்றி நம்ம பார்த்தோம். அதாவது பழைய சட்டம், புது சட்டம், காலாவதியான சட்டம், புதிய சட்டம், இதை பற்றி விரிவாக நம்ம அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தோம். இப்படி அல்லாஹ் தஆலா செய்கிறான்னா, புது ஒரு சட்டத்தை கொண்டு வர்றான்னா சிறந்தது பிகைரி மின்ஹா, பழைய சட்டத்தை விட சிறந்தது, அவ் மிஸ்லி அல்லது அதற்கு நிகரான ஒரு புது சட்டத்தை தான் கொண்டு வர்றான். அல்லாஹ்வுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, வானம் பூமியினுடைய அதிகாரம் எல்லாமே இருக்கும்போது அல்லாஹ் தஆலா வந்து ஒரு சட்டத்தை மாற்றி அமைப்பதற்கான அதிகாரம் இல்லையா? ஒரு நோக்கத்துக்காக, ஒரு பரிசோதனையாக அல்லாஹ் தஆலா வந்து ஒரு சோதனையாக இதை வைக்கிறான், யார் உண்மையிலே பின்பற்றுறாங்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா இப்படி ஒன்று வச்சிருக்கேன். இதுக்கு நிறைய உதாரணங்கள் இப்படி கசரம்தில்லாலே அடுக்கு நாங்கள் அதெல்லாம் பார்த்தோம். 16Bல பார்த்தோம், அதிகமாக ரசூலாட்டம் கேள்வி கேட்காதீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட மாதிரி இவங்களை கேட்காதீங்க, அல்லாஹ் தஆலா வந்து தடுத்தான். இது சஹாபாக்களுக்கும் பொருந்தும். முக்கியமாக யூதர்களுக்காக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொன்னா, சஹாபாக்கள் கேட்ட கேள்விகள் எத்தனை இருக்குங்கிறத கூட இப்னு அப்பாஸ் என்ன சொன்னாங்க நம்ம இந்த இடத்துல சொன்னோம். அடுத்து 16Cல பார்த்தோம், இந்த வேதக்காரர்களோட என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னா, இஸ்லாத்துக்கு வந்த சஹாபாக்கள் எல்லாம் காஃபிரா போயிடணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட மாட்டாங்களான்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களை புறக்கணிங்க, அவங்களை கண்டுக்காதீங்க, அவங்களை அல்லாஹ் தஆலா பார்த்துக்குவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, நீங்க வந்து தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுத்து நீங்க வந்து இஸ்லாத்துல நீங்க ஸ்திரமா இருங்க, அல்லாஹ்ட்ட நீங்க உயர்ந்த நன்மை பெறுவீங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு அவர்களை வந்து இன்னும் வலுப்படுத்தினான். கடைசியா 16Dல பார்த்தோம், சோனம் என்பது யூதர்களுக்கு மட்டுமா, யூத கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமா அல்லாஹ் தஆலா கேட்கிறேன். ஏன்னா அப்படிதான் சொன்னாங்க. அதாவது யூதர்கள் கிறிஸ்தவர்களை தவிர யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா சொல்ல, இது அவங்களுடைய வீண் யூகம், அவங்களுடைய வெறும் எண்ணம் தான். ஆதாரத்தை கொண்டு வா, சொர்க்கம் உங்களுக்கு மட்டும்தான்னா அப்படி எங்க சொல்லப்பட்டிருக்கு? தௌராத்துல இருக்கா? யூதர்களே ஆதாரத்தை கொண்டு வாங்க, தௌராத்துல இருந்து. இஞ்சில இருக்கா? கிறிஸ்தவர்களே ஆதாரத்தை கொண்டு வாங்க. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது? யார் நல்ல அமல்கள் செய்து ஈமான் கொண்டார்களோ அவர் யாரா இருந்தாலும் சரி அவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இங்கே அதான் சொல்றேன், யார் தன்னை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்து நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுக்கான கூலி உண்டு, அவர்கள் எந்த கவலைப்பட மாட்டாங்க, எந்த நஷ்டம் அடைய மாட்டாங்க அல்லாஹ் தஆலா சொல்லி முடிச்சான். 17வது பக்கம், கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தங்களுக்கு இடையே சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். என்ன? யூதர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து இவங்க எதிலும் இல்லை, எந்த சத்தியத்திலும் இவங்க இல்லைன்னு சொல்றதும், யூதர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து இவர்கள் எதிலையும் இல்லைன்னு சொல்றதும், மாத்தி மாத்தி இவங்கெல்லாம் வழிகேடர்கள் என்று சொல்லிக்கிறாங்க. ஆனா அவங்க வேதத்தை ஓதுறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்ல, இதே மாதிரி முன்னர் இருந்தவர்களும் சொன்னார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இது அரபுகளை குறிக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். குறைஷிகள் மற்றவங்களை குறிக்குன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா மறுமையில இவர்கள் எல்லார் விஷயத்திலையும் தீர்ப்பளிப்பான்னு பார்த்தோம். இதுதான் 17A. 17Bல பார்த்தோம், அநீதியாளர்கள் பள்ளிவாசலை விட்டு தடுக்கிறார்கள். இதற்கும் பெரிய தஃப்சீர் பார்த்து 2 விதமான விளக்கங்கள் இருக்கு. இது யாரை குறிக்குதுன்னு சொல்லி. ஆனால் அதில் சிறந்த கருத்து என்பது, அல்லாஹ் ஹுதைபியா என்பது உம்ராவுக்கு வந்த ரசூல்லாவை பள்ளிவாசலுக்கு வரவிடாமல், மஸ்ஜிதுல் ஹராம் வரவிடாமல் தடுத்து அனுப்பிய அந்த குறைஷிகளை விஷயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வதாக நம்ம பார்த்தோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து வலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கு மேற்கு எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். கிப்லா விஷயத்துல எந்த பக்கம் திசையில திரும்பி தொழுதாலும் அல்லாஹ் தஆலா ஏத்துக்குவான். இதை பத்தி பேசுறதுக்கு, கிப்லா மாத்தி மாத்தி இவங்க தொழுறாங்களேங்கிறத பத்தி கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு, விமர்சனம் செய்வதற்கு யூதர்களுக்கு எந்த அருகதை இல்லைங்கிற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இதை சொன்னான். கிப்லா மாற்றத்தை பத்தி முழுமையாக நம்ம 2ஆம் ஜுஸ்ல தான் வருங்கிறதே நம்ம சொன்னோம். அடுத்து 17Cல வந்து அல்லாஹ்வுக்கு மகன் இருப்பதாக சொல்கிறார்கள் இந்த கிறிஸ்தவர்கள். இதை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்து அல்லாஹ் தஆலா அதை வந்து
மறுக்கிறான். சுப்ஹான் அல்லான்னு ஒரு முஸ்லீம்கள் நம்ம சொல்லணும். நல்லா பரிசுத்தமான அல்லாஹ்வுக்கு ஏன் பிள்ளைகள் வேணும்? அல்லாஹ் வானம் பூமியின் அனைத்தினுடைய அதிகாரம் கொண்டவனா இருக்கான். கொன்னுன்னு சொன்னா எல்லாமே ஆயிரும். அப்படி இருக்கும்போது அல்லாஹ்க்கு ஏன் வேலையாளோ, பணியாளோ, பிள்ளையோ வேணும் என்று நம்ம பார்த்தோம். கடைசி 17D பார்த்தோம். இந்த அறிவிலிகள் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வை நாங்க நேரா பார்க்காத வரைக்கும், இல்ல அல்லாஹ் எங்களை நேரா பேசாத வரைக்கும், லவ்லா யுகல்லிமுன அல்லாஹ், அல்லாஹ் எங்களை நேரடியா பேசிட மாட்டானா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இது யார் சொன்னாங்க? இதெல்லாம் பத்தி பின்னணியும் பார்த்தோம். இப்படியெல்லாம் பேசக்கூடியவர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். தெளிவான அத்தாட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் இப்படிதான் பேசுறாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அறிவிலிகள் இப்படிப்பட்ட வீண் தர்க்கம் செய்யக்கூடியவர்களாக, வீண் விவாதம் செய்யக்கூடியவர்களாக, அறிவற்ற கூற்றுகளை மட்டுமே முன்வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே தவிர வேதத்தை அவர்கள் பின்பற்ற முன்வருவதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, நபியை உண்மை சத்தியத்தை கொண்டு நற்செய்தி சொல்பவராக, எச்சரிக்கை செய்பவராக நாம் அனுப்பியிருக்கிறோம். உங்க பணியை நீங்க செய்யுங்க. நரகவாசிகளை பத்தி நீங்க விசாரிக்கப்பட மாட்டீங்க. உங்க பொறுப்பை நீங்க செஞ்சா போதுமானது. இவர்கள் எல்லாம் நரகத்துக்கு போவதற்காக தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்லி முடிச்சான். அடுத்து 18வது பக்கத்துடைய 4 செய்திகள். 18A நம்ம பார்த்தோம். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒருபோதும் திருப்தி கொள்ள மாட்டாங்க. அதாவது எப்படியா திருப்திப்படுத்த முடியாதான் ரசூலுல்லாஹ் முயற்சி செய்யறாங்க, சஹாபாக்களும் முயற்சி செய்யறாங்க. நம்ம விளக்கத்தை எடுத்து சொல்லி, குர்ஆனோட போதனைகளை எடுத்து சொல்லி, இப்படிதான் தௌரால இருக்கு, இப்படிதானே இன்ஜில் இருக்குது, நீங்க பின்பற்றக்கூடாது, நீங்க கன்வின்ஸ் பண்ணிடலாம் நினைக்கிறீங்க. வல சர்தான்கள் யஹூத் வல நசாரா, இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நீங்க முழுசா இஸ்லாத்தை விட்டு வெளியாகி அவங்க மதத்துக்கு மாறாத வரைக்கும் அவங்க உங்க விஷயத்துல திருப்தி கொள்ள மாட்டாங்கன்னு அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது அல்லாஹ் எடுத்து வெளியே காமிச்சான். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா சொன்ன ஒரு அழகான ஒரு செய்தி, இந்த வேதம் கொடுக்கப்பட்டவங்கள்ல அதை சரியான முறையில் ஓதுறவங்க இருக்கிறாங்க, அவங்க தான் அதை கொண்டு ஈமான் கொண்டவங்க. அப்ப ஏன்னா மாத்தி அமைச்சு அதை திரித்து அதை மக்களுக்கு மத்தியில மாற்றி போதனை செய்யறவங்க தான் பெரும்பாலும். ஆனா அதேபடி ஓதக்கூடிய நல்லவங்களும் கூட அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்து, இது குர்ஆனுக்கும் கூட பொருந்தும். குர்ஆனுக்கு எடுத்துக்கிட்டு அதை எப்படி உமர் ரலியல்லாஹு சொன்ன அழகான விளக்கம், இப்னு மஸ்ஊத் சொன்ன அழகான விளக்கம், இப்னு அப்பாஸ் சொன்ன விளக்கம்லாம் நம்ம மாஷாஅல்லாஹ் பார்த்தோம். 18E இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துல வரணும். ஓகே, 18B திரும்ப முதல் 5வது பக்கத்துல அந்த செய்தி திரும்ப இங்க தொடருது. பனி இஸ்ராயேல்கள் அல்லாஹ் தஆலா அழைத்து, உங்களை எந்த அளவுக்கு நான் அந்த உலகத்துல மேன்மைப்படுத்திருக்கேன், என்னுடைய நேமத்தை நினைவு கூறுங்க, மறுமையை நீங்க அஞ்சு கொள்ளுங்கள், அங்க யாருக்கும் சிபாரிசு செய்ய முடியாது, அவங்க செயல் தான் அவங்க உங்களுக்கானதுன்னு சொல்லி அல்லாஹ் திரும்ப நினைவுபடுத்தலாம். அப்புறம் 18C அடுத்து ஒரு சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஒரு சாப்டர் அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தி அல்லாஹ் தஆலா கொண்டு வரான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நம்ம நிறைய சோதிச்சோம், ஆனா அதுல எல்லாத்துலயும் அவங்க வெற்றி பெற்றாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, அவங்களை நம்ம இமாமாக, உலகத்துக்கே முன்னோடியாக அவரை நம்ம அறிவித்தோம். அவர் தன்னுடைய சந்ததிகளுக்கு இது இருக்கான்னு கேட்டார். ஆனா பாவிகளுக்கு கிடைக்காது, மற்றவங்களுக்கு கிடைக்கலாம்ங்கிற கருத்தின்படி அல்லாஹ் தஆலா சொன்னான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 18C 18D என்ன பார்த்தோம்? இறையில்லமாக இந்த காபாவை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள். இது தொழக்கூடியவர்களுக்காக, தவா செய்யக்கூடியவர்களுக்காக, ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்காக இதை நீங்க பரிசுத்தப்படுத்தி இந்த காபாவை நீங்க சுத்தமாக வைங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம சொன்னோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச ஒரு அழகான துவாவை இங்க நம்ம பார்த்தோம். 18D கடைசியா பார்த்தோம். இந்த காபாவை சுற்றி, அதாவது மக்காவுக்காகவே அவங்க துவா செஞ்சாங்க. இந்த மக்காவை நீ அபயமளிக்கும் பூமியாக ஆக்கணும், அதே மாதிரி இங்க வரக்கூடிய மக்களுக்கு எல்லா விதமான பல வஸ்துக்களை கொண்டு நீ உணவளிக்கணும், ஈமான் கொண்டவர்களுக்கு நீ இந்த மாதிரி நீ அவங்களை நல்லா கவனிச்சுக்கணும் என்று அல்லாஹ்விடத்துல அவங்க துவா செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா, இதை நான் செய்யறேன், இதுக்கப்புறமும் காஃபிர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னா. இந்த இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்காக செஞ்ச ஒரு துவாவை நம்ம சொன்னோம், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தோம். எனக்கெல்லாம் நல்ல நம்பிக்கை இருக்கு, அதை மனப்பாடம் செஞ்சு மாஷா அல்லாஹ் ஓதிட்டு இருப்பீங்க அல்ஹம்துலில்லாஹ். அது நமக்காக, நம்மளுடைய அருள் வளத்துக்காக வேண்டி, அபிவிருத்திக்காக வேண்டி, பரக்கத்துக்காக வேண்டி அந்த துவா நம்ம செய்யலாம். அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ மதீனத்தினான்னு சொன்னாங்கல்ல, நம்மளோட மதீனாக்கான்னு சொன்னா நம்ம ஊருக்காக நம்ம அதை செய்யலாம். அப்போ நம்ம அந்த அல்லாஹ் பாரிக் லனா என்னென்ன வார்த்தையில ரசூலுல்லாஹ் துவா செஞ்சா, நல்லா துவா செஞ்சா நம்மளுடைய வியாபாரத்தில், கொடுக்கல் வாங்கல், பொருளாதாரத்தில், உணவில், ரிஸ்கில் எல்லாத்துலயும் பரக்கத்து இன்ஷாஅல்லாஹ் கிடைக்கும். 19th பக்கம் 19வது பக்கம் கிட்டத்தட்ட போன வாரம் நம்ம படிச்சது. இதுல என்ன படிச்சோம்? காபாவுடைய கட்டுமான பணிகளை அவர்கள் ஆரம்பித்து செய்து துவா செஞ்சது. மாஷா அல்லாஹ் காபாவை அவங்க கட்டினாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டினாங்க. எழுப்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கட்டி அல்லாஹ் இடத்துல பணிவாக துவா செஞ்சாங்க. பணிவாக துவா செஞ்சு இதை ஏத்துக்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்னொரு துவா செஞ்சாங்க, நீ ஒரு நபியை நீ அனுப்பணும், அவங்க அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுத்து ஓதி காட்டக்கூடியவங்களாக, மக்களை நல்வழிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க, அப்படிப்பட்ட நபியை நீ அனுப்பணும்னு சொல்லி அழகான துவா செஞ்சாங்க. இதான் 19A. சரிங்களா? அது நடத்தும் போது கூட ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல சொன்னாங்க, தஃப்சீர்ல இருக்குது. அதாவது நான் அன தாவத்து நபி இப்ராஹிம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவுடைய பிரதிபலிப்பாவேன்னு சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எனக்காக துவா செஞ்சாங்கல்ல, இறுதி காலத்துல ஒரு நபியை நீ அனுப்பு, எத்லு அலைஹிம் ஆயாத்திக்க அப்படிங்கிறத அடிப்படையில் அல்லாஹ் தஆலா
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்ய வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வர்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சனால தான் வந்தாங்கங்கிறது இல்ல. அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர இருக்கிறாங்க. ஆனா அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவாவாக அல்லாஹ் தஆலா ஆக்குனான். அதை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தாவத்து நபி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவாவேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நற்செய்தியாவேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல சொன்னாங்க. ஏன் அப்படின்னா முபஷ்ஷிரம் யஅதி மின் பாதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பின்னாடி அஹ்மத் எனக்கூடிய, அதாவது அஹ்மத் முகமது எல்லாம் ஒண்ணுதான், அஹ்மத் எனக்கூடிய ஒரு நபி வரப்போகிறார் என்று அவர்கள் நற்செய்தி சொன்னார்கள். அப்போ ஈசாவுடைய நற்செய்தியாகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவாகவும் நான் இருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மாஷா அல்லாஹ். இதை அங்கே சொல்லணும்னு நினைச்சேன், சரி இங்கே சொல்லிட்டேன். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஹைர், ஓகே. அப்ப 19A இந்த கருத்து சொல்லுது. 19Bல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை விட்டு விலகக்கூடியவனாக, அதை பின்பற்றாதவனாக மடையன்தான் இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அல்லாஹ் தஆலா நீங்க கட்டுப்படுங்கன்னு சொல்லும்போது உடனே கட்டுப்பட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த நபியின் மார்க்கத்தை அவங்க சொல்லி வந்த போதனைகளை எடுத்து பின்பற்றுபவர்கள் தான் புத்திசாலிகள், அதை புறக்கணிப்பவர்கள் மடையர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். 19Cல பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது இறுதி காலகட்டத்தில் என்ன தங்களுடைய சந்ததிகளுக்கு அவங்க வசியத் செஞ்சாங்க, உபதேசம் செஞ்சாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பிள்ளைகள் இடத்துல அவங்க கேட்டாங்க. பிள்ளைகள் எல்லாம் சொன்னாங்க, உங்கள் இறைவனாகி உங்கள் மூதாதையர்களுடைய இறைவனாகி அவங்கள தான் நாங்கள் பின்பற்றுவோம்னு சொல்லி அவங்க மாஷா அல்லாஹ் துவா செஞ்சாங்க. கண் குளிரும்படியான வார்த்தைகள் துவா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த இடத்துல சொல்லுவாங்க. அவங்க கேட்டதற்கு இணங்க, கடைசி காலகட்டத்தில் மௌத்துக்கு முன்னாடி அவங்க கேட்டதுக்கு இணங்க கண் குளிரும்படியான பதிலே அந்த சந்ததிகள் சொன்னாங்க. நான் பிற்காலத்தில் அதுக்கப்புறம் அவங்க மாறிட்டாங்க, அடுத்தடுத்த சந்ததிகள் மாறிட்டாங்க. ஹைர், அடுத்ததாக கடைசி 19Dல பார்த்தோம். அவங்களாம் ஒரு சிறந்த சமுதாயம், வந்தாங்க, வாழ்ந்தாங்க, போயிட்டாங்க. யூதர்களே, நீங்க அவங்க பேரை சொல்லி நீங்க பெருமை அடிச்சிட்டு இருக்கிறதுல ஒரு புண்ணியம் கிடையாது, நீங்க உங்க அமலை தேடிக்கிறீங்க. நல்லதெல்லாம் சொன்னா. மாஷா அல்லாஹ். கடைசியா 20வது பக்கம் கடைசி நாள்ல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அழுத்தமா சொல்றான். அவங்க என்ன சொன்னாங்க, யூதர்களாயிருங்க, கிறிஸ்தவர்களாயிருங்க, அப்பதான் நீங்க நேர்வழி பெறுவீங்கன்னு சஹாபாக்களை பார்த்து, ரசூலுல்லாஹ் பார்த்து அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், பல் மில்லத இப்ராஹீம ஹனீஃபா, நேரிய மார்க்கத்தை பின்பற்றிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நிலைப்பாடு தான், அவர்களுடைய மார்க்கம் தான் உண்மையான மார்க்கமாகும், அவர் முஷ்ரிக் அல்ல என்று சொல்லி, நீங்க நபியே, சஹாபாக்கள் நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்க, அல்லாஹ்வை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம், எங்களுக்கு இறக்கியறப்பட்ட, எங்களுக்கு முன்னாடி இறக்கியறப்பட்ட இந்த நபிமார்கள் பேரெல்லாம் சொல்லி, இதெல்லாம் நாங்கள் ஈமான் கொண்ட இந்த நபிமார்கள் மத்தியில் யாருக்கு மத்தியில் நாங்கள் பிரிவினை ஏற்படுத்த மாட்டோம், நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் என்று நீங்கள் உறக்கச் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல சொன்னா. 20A பார்த்தோம். 20Bல முன்மாதிரி நம்பிக்கையாக இந்த இஸ்லாமியர்களாக சஹாபாக்கள் திகழ்கிறார்கள். அப்ப சஹாபாக்களுடைய ஈமானை முன்வைத்து, இந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று இந்த யூதர்கள் ஈமான் கொண்டிருந்தால், இந்த வேதக்காரர்கள் ஈமான் கொண்டிருந்தால் அவர்கள் வெற்றி அடைந்திருப்பார்கள், அவர்கள் நேரலை பெற்றிருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, ஆனா அவங்க தான் பிளவின் மீது இருக்கிறார்கள், புறக்கணித்து பிளவின் மீது இருக்கிறார்கள். அவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அல்லாவே, நபியே உமக்கு அல்லாஹ் போதுமானவன், ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்ற வார்த்தையை பார்த்தோம். இந்த ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ்வுடைய விஷயத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்வைத்து ஒரு செய்தியை சொன்னேன், உங்களுக்கு பளிச்சுன்னு இன்ஷா அல்லாஹ் இப்போ அது ஞாபகத்துல வரும். அடுத்தது 20Cல நம்ம பார்த்தது, நீங்கள் அல்லாஹ்வை பற்றி தான் சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹ் விஷயத்திலே இன்னும் உங்களுக்கு சர்ச்சையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். குல் அதஹாஜூனனா ஃபில்லாஹ், அல்லாஹ்வின் விஷயத்திலேயே இன்னும் நீங்க சர்ச்சை செய்றீங்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்க சொல்றான். அவன் தான் உங்களுக்கு, எங்களுக்கு, நம்ம அனைவருக்கும் இறைவனா இருக்கிறான். உங்கள் அமல்கள் தான் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது, எங்கள் அமல்கள் தான் எங்களுக்கு கை கொடுக்க போகிறது. அவனுக்காக நாங்க இஹ்லாஸா அமல் செய்யக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும், அப்படி நாங்க இருந்துட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க அல்லாஹ் விஷயத்துல இன்னும் தர்க்கம் செஞ்சுட்டு இருக்கிறீங்களா, அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்கு, அல்லாஹ்வுடைய பிள்ளை உசைர் என்றும், அல்லாஹ்வுடைய பிள்ளை ஈசா என்றும் வேதக்காரர்கள் இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா கேட்க சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா எப்படி கேட்க சொல்றான், என்ன இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் எல்லாம் யூதர்கள் கிறிஸ்தவர்களா இருந்தாங்கன்னு சொல்ல வர்றீங்களோ, அப்போ உங்களுக்கு நல்லா தெரியுமா, அல்லாஹ்வுக்கு நல்லா தெரியுமா என்று அல்லாஹ் தஆலா கேட்க வர்றான். இதை கடைசியா 20Dல நம்ம பார்த்தோம். அப்ப தங்களிடத்தில் சாட்சியங்களும் தங்களிடத்தில் வேதத்தின் விளக்கங்களும் இருந்த போதிலும் கூட எந்த அளவுக்கு அவங்க வழிகேட்டில் போய் பேசினாங்க, இப்ராஹிம், இஸ்மாயில் எல்லாமே கூட யூதர்களாக கிறிஸ்தவர்களாக தான் இருந்தாங்கிற அளவுக்கு நீங்க சொல்ற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்க. நீங்க நல்லா தெரிஞ்சவங்களா, அல்ல அல்லாஹ்க்கு நல்லா தெரியுமா நபிமார்களை பற்றியான செய்தி? இப்படி மாத்தி சொல்லாதீங்க. சாட்சியங்கள் தங்களிடத்தில் இருந்த பிறகும் சாட்சியத்தை மறைத்து திருத்தி பேசுபவர்களை விட அநியாயக்காரர்கள் யார் என்று அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல கேட்டான். திரும்பவும் முதல் ஜுஸ்னுடைய இறுதியில் 20வது பக்கத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் தஆலா ஒரு அழகான ஃபினிஷிங் கொடுக்குறான். தில்க உம்மத்துன் கத் ஹலத், அந்த சமூகம் அவர்கள் வாழ்ந்தார்கள், அவர்கள் கடந்தார்கள். லஹாமா கஸபத் வலக்கும் கஸப்தும், அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு, நீங்கள் சம்பாதிப்பது உங்களுக்கு. வல துஸ்அலூன அம்மா கானூ யஅமலூன், சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், சஹாபா பெருமக்களே இவர்கள் செய்வதை குறித்து நீங்கள் கேள்வி கேட்கப்பட மாட்டீர்கள். அப்படி சொல்ற அளவுக்கு சஹாபாக்கள் தாவா பண்ணிட்டாங்க. திருப்தியாக தாவா பண்ணிட்டனால அல்லாஹ் தஆலா இன்னும் சொல்லுங்க இன்னும் சொல்லுங்கன்னு சொல்லலை, சொல்லிட்டீங்க, அதனால அவங்கள நான் பார்த்துக்கிறேன்,
அவர்கள் குறித்து நீங்கள் வினவப்பட மாட்டீர்கள், நீங்கள் அதற்காக தண்டிக்கப்பட மாட்டீர்கள் என்று ஒரு உத்தரவாதம், ஒரு திருப்திகரமான ஒரு 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 ஸ்டேட்மெண்ட், ஒரு கூற்று அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் அளவிற்கு சஹாபாக்கள் கவலைப்பட்டார்கள். அவர்கள் எடுத்து சொன்னார்கள். ஏன்னா வலா துஸ்அலு என்று நபியை பார்த்தும் அல்லாஹ் சில இடத்துல சொல்றான். நபியை நீர் வினவப்பட மாட்டீர் என்று சொல்லும் இடமும் உண்டு. வலா துஸ்அலு நீங்கள் வினவப்பட மாட்டீர் என்று சஹாபாக்கள் சொல்லப்படக்கூடிய இடமாக இது இருக்கிறது என்பதையும் நாம் இந்த இடத்தில் தெரிந்து கொண்டோம். இதுதான் 20வது பக்கத்தினுடைய 4 செய்திகள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த 10 பக்கத்தை இப்ப நம்ம மீள்பார்வை செய்தது. இப்போது நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் இது நம்மளுடைய சிந்தனையில இருக்கும். இந்த ஒரு ஜுஸ் உங்களுக்கு இப்ப நல்லபடியா ஞாபகம் இருக்கணும். பாயிண்டரை பார்த்தாலே ஞாபகம் வரணும். திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த பாயிண்டர் எடுத்து இப்படி படிக்கும் போது நம்மளுக்கு அப்படி பாயிண்டரை பார்க்கணும். வலது பக்கம் அரபிக் ஆயத்தை மட்டும் பார்க்கணும். அறியாமை கூட்டப்பட்ட அறிஞர்கள் சொல்லிட்டு இந்த 2 வருஷத்தை இந்த 3 வருஷத்துல படிச்சது நமக்கு ஞாபகம் வரும். சக்சஸ் we have achieved மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம உறுதியா சொல்லலாம், நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதை படிக்கிறோம், இந்த 4 பாயிண்ட்டை படிக்கிறோம், இந்த 15 வரியை படிக்கிறோம், ரீகால் பண்றோம். இந்த 4 பாயிண்ட்டை படிக்க கண்டிப்பா செய்யுங்க. இப்ப முந்தானத்து படிச்சது நீங்க கண்டிப்பா நேற்று செஞ்சிருக்கணும், அல்லது செய்ய மறந்தீங்கன்னா நீங்க திரும்ப செய்யணும். இதுக்கப்புறமாவது செய்யுங்க, சரிங்களா? வெறும் பிடிஎஃப் மட்டும், குரூப்ல உங்களுக்கு பிடிஎஃப் இருக்குல்ல, பிடிஎஃப் பாருங்க, பாயிண்டரை படிங்க, அரபி வசனத்தை பாருங்க. பாயிண்டரை பார்த்ததுமே உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும், அது ஒரு ரீகலெக்ஷன். ஆனா அரபியை பார்த்து மொத்தமா ரீகால் பண்ணுங்க. இப்படி நம்மளுக்கு ஒரு ஜூஸும் பாயிண்டரை பார்த்து ரீகால் ஆகுதுன்னா மிகையல்ல, நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு வெற்றி தான், ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நம்ம சொல்ல முடியும். இப்படி ஒண்ணா பார்த்து இன்ஷால்லா ரீகால் பண்ணுங்க. அல்லாஹ் நம்மளுடைய மரண சக்தி அதிகப்படுத்துவானாக. இப்படி பக்கம் ஏன்னா நம்ம முழு குர்ஆன் தஃப்சீர் படிக்க போறோம். 6236 வசனங்கள் அப்படியே நம்ம கரைச்சு குடிச்சு சிந்தனையில் வைக்க போறது இல்லை. அதை நம்ம உள்வாங்குறோம், படிக்கிறோம். இப்படி பாயிண்டர் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஞாபகம் வரணும். பாயிண்டரை பார்த்து ஆயத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஞாபகம் வரணும். இப்படி நம்ம ஒவ்வொரு ஜூஸையுமே நம்ம ரீகலெக்ட் பண்ணிட்டு போறதுங்கிறது நிச்சயமா அல்லாஹ்வுடைய ஒரு அருள் தான். அல்லாஹ் நல்ல விதத்தில் நாம் விளங்கி புரிந்து செயல்படுத்துவதற்கு, அல்லாஹ் இந்த குர்ஆனை ஓதுவதற்கு, புரிந்து கொள்வதற்கு, ஆழ்ந்து சிந்திப்பதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு, பரப்புவதற்கு, மனனம் செய்வதற்கு, இன்னும் இதற்கான கடமைகள் அனைத்தையும் செய்வதற்கு அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்ஷாஅல்லாஹ் அடுத்து ஒரு ஓப்பன் செஷன் மாதிரி வைப்போம். உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய கருத்துக்கள், சில விஷயம், அதாவது இந்த குர்ஆன் ரிலேட்டடாக அந்த 20 பக்கத்தில் படித்ததுலேருந்து நீங்கள் கேட்க வேண்டிய, சொல்ல வேண்டிய விஷயங்களை பற்றி இன்ஷாஅல்லாஹ் நம்ம முடிவு பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸ் அந்த மாதிரி நம்ம இன்ஷாஅல்லாஹ் அறிவிப்போம். உங்கள் குரூப்பில் அது சம்மந்தப்பட்ட ஒரு தகவல் இன்ஷாஅல்லாஹ் வெளியாகும். அப்போ நம்ம இன்ஷாஅல்லாஹ் லைவ் அவங்க கூட நம்ம இன்ட்ராக்ஷன் செஷன் வச்சுக்குவோம். அல்லாஹ் போதுமானு துஆ செய்யுங்க. பரக்கல்லாஹு ஃபீக்கும்.